வணக்கம். 7 வின்ஸ்டார் டெக்னாலஜி. இப்போ பார்க்குற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அசஸ் மாடலில் போர்டில் ஷார்ட் ஆகிருக்கு. அந்த ஷார்ட்டை வந்து நான் செக் பண்ணிவிட்டு ப்ளஸ் ஷார்ட் கிளியர் வச்சு அப்படியே ரிலீஸ் பண்ணி காமிக்க போகிறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ முழுமையாக பாருங்கள். இது மட்டும் ஏற்கனவே வந்து ஷார்ட்டை பற்றி, நார்மல் ஷார்ட்டை பற்றியும் ஃபுல் ஷார்ட்டை பற்றியும் சொல்லியிருக்கேன் நான். அந்த வீடியோஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் உங்களுக்கு. அந்த லிங்க்கை நீங்கள் ஃபாலோ பண்ணி அதை நீங்கள் பார்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த போர்டில் ஷார்ட் கான்செப்ட் இருக்குது. அப்போ அந்த ஷார்ட் எந்த மாதிரி இருக்குதுன்னு சொல்லி செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ரெண்டு எண்ட்லையும் டேரெக்டாக மைனஸ் ஆகிருக்கு. அதாவது ப்ளஸ் மைனஸில் வச்சு காட்டுறேன் பாருங்கள். 001 வருது. ஃபுல் ஷார்ட்டில் இருக்குது இந்த போர்டு. இந்த போர்டில் இருக்க அந்த ஷார்ட்டை வந்து நான் ரிலீஸ் பண்ணி காட்ட போகிறேன். அதுவும் எதை வச்சுன்னா ஷார்ட் கிளரை வச்சு, நான் ஓனாக பண்ணக்கூடிய ஷார்ட் கிளரை வச்சு நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லி நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இப்போது ஷார்ட் கிளரை வச்சு ரிமூவ் பண்ணும்போது ப்ளஸ் ஆர் மைனஸ் கண்டிப்பாக பார்த்து தான் வைக்கணும், மாற்றி வச்சிடக்கூடாது. இப்போ கிரவுண்ட் கான்செப்ட் வைக்கும்போது இப்போ ரெண்டுமே டேரெக்டாக கிரவுண்டாக தான் இருக்குது. இருந்தாலும் நம்ம ஜஸ்ட் வந்து வேறு நார்மல் ஷாட்டாக இருந்தால் கூட நீங்கள் ப்ளஸ் மைனஸ் டேரெக்டாக பார்த்து தான் வைக்கணும். மாற்றி கொடுத்தீங்கன்னு சொன்னால் ரிவர்ஸ் அடிக்க ஆரம்பிக்கும். ரிட்டன் சர்க்யூட் ஃபால்ட் ஆகும், அல்லது போர்டில் அடுத்த லைன் ஷார்ட் ஆக வாய்ப்பு இருக்கும். டேரெக்டாக வந்து 0 கான்செப்ட் இருக்கிறனால ஜஸ்ட் நான் வச்சு பார்க்குறேன். ரிவர்ஸில் கொடுக்கும்போது ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுக்கும்போது சட்டுன்னு ஹீட் ஆகும், நம்ம கை ஹீட் ஆகும், அந்த ஒயர் ஹீட் ஆகும், தனியாக தெரியும் உங்களுக்கு. அப்போ இதை மாற்றி கொடுக்காமல் கரெக்டான கான்செப்ட்லாம் கொடுக்கணும்னு சொல்கிறேன். இப்போ ப்ளஸ் மைனஸ் நான் வந்து சரியான கான்செப்ட் கொடுத்தா மட்டும்தான் அது சரியாக ஃபங்க்ஷன் ஆகும். இல்லை அப்படின்னா ரிவர்ஸ் அடிக்க ஆரம்பிக்கும். இப்போ அது சரி ஹீட் ஆகிறனால நான் கை எடுத்துட்டேன். இப்போ நம்ம சரியான கான்செப்ட், அதை ப்ளஸ் ஆர் மைனஸ் கரெக்டாக பார்த்துட்டு ஃபிட் பண்ணி கொடுக்க போகிறேன். அப்போ கரெக்டாக கொடுத்தா மட்டும் தான் அந்த ஷார்ட் கிளியராக ரிலீஸ் ஆகும். இப்போ வந்து கிரவுண்ட் காமனாக வச்சு நான் அந்த ஆரஞ்சு கலர் லைனை வந்து காமன் கிரவுண்டில் கொடுத்துட்டு ப்ளஸ் லைனை கொடுக்கும்போது அந்த சைடு புகை வருது பார்த்தீங்களா சார், அதாவது அந்த இடத்துல ஷார்ட் சர்க்யூட் ஆகிருக்கு. அப்போ அது எந்த ஸ்பேர்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணிடுவோம். நம்ம துல்லியம் பார்ப்போம். நம்ம அந்த சின்ன கெப்பாசிட்டர் மட்டும் பாருங்கள். அதை ஷார்ட் கொடுக்கும்போது அந்த இடத்துல ஸ்பார்க் ஜஸ்ட் ஆச்சு. இப்போ நான் வந்து திரும்ப செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. கிளியராக வருதான்னு பார்ப்போம். அது புகை வந்துச்சு முதல்ல, இப்போ புகை வரல அது. ஆனால் அந்த இடம் மட்டும் பாருங்கள், அந்த ஸ்பேர் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிற மாதிரி தெரியும் பாருங்கள். அந்த கலர் வந்து டிஸ் கெப்பாசிட்டரோட கலர் வந்து கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த கெப்பாசிட்டர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகிருக்கு. அந்த கெப்பாசிட்டர் கன்ஃபார்மாக ஷார்ட் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த கெப்பாசிட்டர் நான் செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ப்ளஸ் டேரெக்டாகவே நம்ம ஷார்ட் கிளரை கூட டேரெக்டாக கொடுத்து கூட செக் பண்ணி காமிச்சிடலாம். த்ரூவா வந்து ஷார்ட் அங்கே இருக்குன்னா த்ரூவா நம்ம ஷார்ட் கிளர் கொடுத்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம கெப்பாசிட்டர் ரெண்டு காலையும் செக் பண்ணி காமிக்கிறேன். ரெண்டு எண்டுமே என்ன செய்யுது, டேரெக்டாக வந்து மைனஸோட ஜாயிண்டாக இருக்குது. இந்த ரெண்டு கான்செப்ட்டுமே, ரெண்டு காலுமே த்ரூ மைனஸ், அதை பேரலாக இருக்கக்கூடிய சர்க்யூட்டு அந்த கெப்பாசிட்டரானது ஷார்ட் ஆகிருக்கு. இப்போ அந்த ஷார்ட் ரிலீஸ் பண்ணுறதுக்கு டேரெக்டாக வந்து நம்ம ஷார்ட் கிளரோட ரெண்டு ரோப்பை வந்து நம்ம பின்னில் மாட்டிக்கிறோம். பின் மாட்டி டேரெக்டாக வந்து நம்ம வந்து அதில் கொடுத்து பார்ப்போம். ப்ளஸ் ஆர் மைனஸ் கரெக்டாக பார்த்து நம்ம கொடுக்க போகிறோம். கொடுக்கும்போது எந்த மாதிரி ரியாக்ஷன் இருக்குன்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். ரெண்டு சைடு நம்ம வந்து பின் மாட்டியாச்சு. கொடுக்கும்போது பாருங்கள் ஸ்பார்க் ஆகுது. அந்த கெப்பாசிட்டி ஷார்ட் இருக்குன்னு தெரிஞ்சிருச்சு. இந்த பின்னே அந்த பழுக்க ஆரம்பிச்சிது பாருங்கள். அந்த கெப்பாசிட்டி தன்னால் ரிமூவ் ஆகும் சார். அந்த பின் கான்செப்ட் அந்த ஷார்ட்லேயே வந்து அந்த ஹீட்லேயே அந்த கெப்பாசிட்டி எடுத்துக்கலாம். சால்ட்ரிங் இல்லாமல் கூட ப்ளோயர் இல்லாமல் ஈஸியாக அதிலே வச்சு நம்ம ரிமூவ் பண்ண முடியும். இந்த பொருள் தான் கெப்பாசிட்டி ஷார்ட் ஆகிருக்கு. இப்போ இந்த ஷார்ட்டை ரிமூவ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டில் வேல்யூ தான் செக் பண்ணி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி வந்து ஷார்ட் இருந்தது பாயிண்ட்டில், அந்த கெப்பாசிட்டி பாயிண்ட்டில். இப்போ அந்த இடத்துல அந்த கெப்பாசிட்டி பாயிண்ட்டில் ஷார்ட் இருக்கான்னு சொல்லி செக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். பேட்டரி பாயிண்டில் பாருங்கள் வேல்யூ கரெக்டாக வந்துச்சு. சவுண்ட் வந்துச்சு பார்த்தீங்களா. இப்போ வேல்யூ அதை சவுண்டுனா 001 கான்செப்ட்டில் வந்தது. இப்போ வேல்யூ 460 ஓம்ஸ்க்கு மேலே காட்டுது வேல்யூ. அப்போ இந்த ஷார்ட் ஆனது ரிலீஸ் ஆகிடுச்சு. இது மட்டும் இல்லை, இது ஆன் பண்ணி செக் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. இது மாதிரி ஒவ்வொருத்தருமே ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் ரிசல்ட் கிடைக்கும். எதுவுமே நான் சொல்கிற கான்செப்ட் என்ன, முழுமையாக ப்ராக்டிக்கலாக செஞ்சு பார்த்து மட்டும்தான் ரிசல்ட் கிடைச்சா மட்டும் தான் வீடியோஸ் தருவேன் உங்களுக்கு. அப்போ ஃபேக்காக எந்த விஷயமே சொல்ல போகிறது கிடையாது. கரெக்டாக முழுமையாக நீங்கள் சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் முழுமையாக எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களோ அடுத்த லெவல் போக முடியும்னு சொல்ல வரேன். திரும்ப சொல்ல ஒரு விஷயம், எந்த விஷயமா இருந்தாலும் உங்கள் கையில் உங்கள்கிட்ட திறமை இருக்குது. நீங்கள் அதை நெக்ஸ்ட்டு இம்ப்ரூவ் பண்ணால் மட்டும்தான் அடுத்த லெவல் போக முடியும். அப்போ நீங்கள் எந்த விஷயமா இருந்தாலும் மைனூட்டாக அதை தெரிஞ்சுக்கிட்டு பேசிக் கான்செப்ட் புரிச்சு ஃபாலோ பண்ணிவிட்டு அடுத்த நெக்ஸ்ட் லெவல் போகணும்னு சொல்ல வரேன். இப்போ அதை ஆன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஆனால் தான் பார்ப்போம். நம்ம செட் ஆன் ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஒவ்வொரு ஷார்ட்டையுமே ஃபுல் ஷார்ட் மாடலில் ஆப்போசிட் ஷார்ட், நார்மல் ஷார்ட், இது எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ண முடியும். அதோட கான்செப்ட் என்ன வேல்யூ வரும், சர்க்யூட்டில் எந்த மாதிரி வேல்யூ வரும், அதுக்குரிய வோல்டேஜ் என்னென்னு மூலியமாக தெரிஞ்சால் மட்டும்தான் ஃபால்ட்டு பார்க்க முடியும்.